ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நான் படித்த டாபிக் வந்து த லாங்குவேஜ் ஆஃப் லைஃப் இஸ் ஐ கேன் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான டாப்பிக்கு. இதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காப்படுது. என்ன அப்படின்னா, நம்ம எறும்புகள் வந்து வரிசையாக போகிறத பார்த்துருக்கோம். சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எறும்புங்க வரிசையாக போகும்போது தடுத்து அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அது என்ன பண்ணும், உடனே வந்து வேறு மாற்று வழிப்பாதையை வந்து உணர்ந்து அது வேறு வழியில் போக ஆரம்பிச்சிடும். அதையும் வந்து தடுத்தா அது வேறு வழி கண்டுபிடிக்கும். இது மாதிரி எறும்புங்க வந்து எப்போவுமே சோர்ந்து போகிறது கிடையாது. தன்னால் முடியாதுன்னு நினச்சதே கிடையாது. அது வந்து சாகிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த எருது, இந்த மாடுங்க, இதெல்லாம் அந்த புல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஏற்றிட்டு போகும்போது அதால் முடிகிற வரைக்கும் அது வந்து எப்படியாவது ஒன் ஸ்டெப் அது அதர் ஸ்டெப் வச்சு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு எல்லா உயிரினங்களும் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு பியூட்டிஃபுல் லைன் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த எறும்பாக இருக்கட்டும், இந்த புல்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே தே லூஸ் தி சென்ஸ் ஆஃப் ஐ கேன் ஒன்லி டு டெத். சாகிற நிலைமை வந்தால் மட்டும்தான் அது வந்துட்டு இந்த நிலைமையிலேருந்து மாறுமே தவிர்த்து அதோட நிலைமை மாறவே மாறாது. எப்போவுமே ஐ கேன், என்னால் முடியும், வேறு வழின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, மனுஷங்களை பற்றி பேச வராரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த மனித இனம் நம்ம மட்டும்தான் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. 1,48,000 தடவை நம்ம 14 வயசுக்குள்ளே நம்ம காதில் வந்து உன்னால் முடியாது, யூ காண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு குழந்தைக்கும் உரைக்கப்படுது அப்படிங்கிறாரு. இப்படி வளர்கிற குழந்தைங்களால் மட்டும்தான் வந்துட்டு அதனால தான் நம்ம மனசில் பதிஞ்சு நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு சிந்தனையே வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னால் முடியும், ஐ கேன் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிக்கிறாரு. Let us have total faith in ourselves. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலாம். Having faith in ourselves will be our way of showing faith in the wisdom that created us. நம்ம மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளை படைச்ச ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லி இதை அழகாக கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ த டாபிக் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் லைஃப் இஸ் ஐ கேன். நம்மளோட வாழ்க்கையோட லாங்குவேஜே நம்மளால் முடியும் அப்படின்ற போது கண்டிப்பாக நம்மளால் முடியும். மீண்டும் சந்திப்போம்.